அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சுவடி நூலகங்களில் அரசு மற்றும் அரசு சார்ந்த சுவடியின் நூலகங்கள் குறித்து உரை நிகழ்த்த இருக்கின்றேன். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான சுவடி நூலகங்களில் ஒன்றாக கருதப்படுவது தஞ்சையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மகால் நூலகம் ஆகும். இந்த நூலகம் 400 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு நூலகம். தஞ்சை அரண்மனை நூலகமாக இருந்து 2ஆம் சரபோஜி மன்னரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த நூலகம் கிபி 1918 தமிழக அரசின் கீழ் பொது நூலகமாக ஏற்படுத்தப்பட்டது. இப்பொழுது இந்த நூலகம் மைய மாநில அரசுகளினுடைய நிதியுதவி பெற்று அவற்றுடைய கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. இந்நூலகத்திற்கு 1979ஆம் ஆண்டு முதல் மைய மாநில அரசுகளுடைய நிதி உதவி கிடைப்பதால் இந்நூலகத்தினுடைய பணிகள் மென்மேலும் வளர்ச்சி பெற்றிருக்கின்றன. குறிப்பாக சுவடிகள் தொகுப்பது, அவற்றை பாதுகாப்பது, அட்டவணைப்படுத்துவது, நூல்களாக அச்சு நூல்களாக வெளியிடுவது, மின்னணு பதிவாக்கம் செய்வது என்று இந்த நூலகத்தின் பணிகள் அமைந்திருக்கின்றன. இந்த நூலகத்தில் சுமார் 49,000 சுவடிகள் ஓலையாகவும் காகிதமாகவும் இருக்கின்றன. இவை மட்டுமல்ல, மன்னர் சரபோஜி தொகுப்புடன் சேர்த்து 65,000 நூல்கள் இந்த நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்நூலக சுவடிகள் சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேல் மர அலமாரிகளில், மிக உயர்ந்த மர அலமாரிகளில் பாதுகாக்கப்பட்டு வருவது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த நூலகத்தில் சுமார் 200 ஆண்டுகளாக சரியான பாதுகாப்பு முறைகள், அட்டவணை தயாரிக்கும் முறைகள், பிரதி செய்யும் முறைகள், அந்த மாதிரி பிரதி செய்து அவற்றை மற்றவர்களுக்கு கொடுக்கும் நடைமுறையும் இந்த நூலகத்தில் இருந்து வருகிறது. இந்நூலகத்தின் சுவடிகளை பொருள் வாரியாக பிரித்து முதலில் 1801ஆம் ஆண்டு அட்டவணை தயாரிக்கப்பட்டது. இப்பணி தொடர்ந்து செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஓலைச்சுவடி எடுப்பதற்கும், காகித சுவடி எடுப்பதற்கும், பயன்படி எடுப்பதற்கும் இந்த நூலகத்தில் தனித்தனியாக பணியாளர்கள் இருந்துள்ளனர். இந்நூலக சுவடிகளை பாதுகாப்பதற்கு இந்த நூலகத்தில் உள்ள ஒரு குறிப்பு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது. வசம்பு, கருஞ்சீரகம், வால்மிளகு, கிராம்பு, பட்டை, லவங்கம் போன்ற பொருள்களை பொடி செய்து அந்த கலவையை 2 தேக்கரண்டி பொடியுடன் சிறு பூங்கற்பூரம் கொண்டு சிறிய வெள்ளை துணியில் முடிச்சாக கட்டி சுவடி வைப்பறைகளில் வைத்து சுவடிகளை காத்து வருகிறது. இந்த மாதிரி முடிச்சாக கட்டுவதை மணப்பொருள் முடிச்சு என்று நாம் சொல்லுகிறோம். 1918ஆம் ஆண்டில் அரசு நிர்வாகத்தின் கீழ் நிர்வாகம் ஏற்படுத்திய பின் வெளியிட்ட ஆண்டறிக்கை ஒவ்வொரு ஆண்டும் சுவடிகளை பாதுகாக்க சுத்தம் செய்தல், காற்றோட்டம் மற்றும் சூரிய ஒளியில் உலர்த்துதல், ஓலைச்சுவடிகளுக்கு கோவை இலைச்சாறு, ஊமைத்திலை இலைச்சாறு, சிட்ரோனல்லா தைலம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை பூசுதல், பாதுகாப்பு உருண்டைகள் வைத்தல் போன்ற பணிகள் செய்யப்பட்டதை தெரிவிக்கிறது. சுவடிகளை படியெடுத்து பாதுகாத்தலையும் ஆய்வாளர்களுக்கு அந்த
படியெடுக்கப்பட்ட படிகளை வழங்கியதையும் இந்நூலகம் குறிப்பிடுகிறது. இங்கு 1980ஆம் ஆண்டு முதல் பயிற்சி பெற்ற பாதுகாப்பாளர் ஒருவரை கொண்டு இந்நூலகம் செயல்பட்டு வருகிறது. இன்று அவர் ஓய்வு பெற்ற நிலையில் அந்த நூலகத்தில் அவரை கொண்டே சில நாட்களுக்கு பணிக்காக அந்த சுவடி பாதுகாப்பாளரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்று அந்த நூலகத்தில் ஓலைச்சுவடிகளை கொண்டு பல பதிப்புகளை வெளியிட்டு தமிழகத்திற்கு பெரும் பேறு பெற்ற ஒரு நூலகமாக இது இன்று மிக பழமையான ஒரு சுவடி நூலகமாக இன்று விளங்கிக்கின்றது. அடுத்ததாக நாம் எண்ணி பார்க்கக்கூடிய இன்னொரு நூலகம் சென்னையில் அமைந்திருக்கக்கூடியது அரசினர் கீர்த்தி செய்சோடிகள் நூலகம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் உள்ள சுவடி நூலகங்கள் வரிசையில் ஒரு முக்கிய இடத்தை இந்த நூலகம் பெற்றிருக்கிறது. நூலக வரலாறு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி காலத்திலிருந்தே தொடங்குகிறது. கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய கர்னல் கார்லின் மெக்கன்சி மற்றும் வரலாற்று அறிஞர்களான லெய்டன் மற்றும் சி.பி. பிரவுன் போன்றோருடைய ஆர்வத்தினால் தென்னிந்தியாவில் காலங்காலமாக புலவர்கள், கல்வியாளர்கள் ஆகியோர்களால் எழுதப்பட்டு அவர்களின் இல்லங்களில் பாதுகாக்கப்பட்ட சுவடிகளை இவர்கள் களப்பணி மேற்கொண்டு தொகுத்திருக்கிறார்கள். இவர்கள் தொகுத்த இந்த சுவடிகள், சில சுவடிகள் லண்டனுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எடுத்து சென்றது போக எஞ்சிய சுவடிகள் இந்த நூலகத்தில் பாதுகாப்ப வைத்திருக்கிறார். பல்வேறு இடங்களில் தனித்தனியாக இருந்த தொகுப்புகளை ஆங்கில அரசின் முயற்சியால் 1847 சென்னை மாநில கல்லூரி நூலகத்தில் ஒன்றாக இந்த நூலகம் வைக்கப்பட்டது. அதாவது நம்மளுடைய இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தொகுதிகளின் முக்கியத்துவத்தை கருதி பொதுத்துறை இயக்குநரகத்துக்கு மாற்றப்பட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு அலுவலகத்தில் இந்த சுவடிகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டன. ரெவரண்ட் பவுல்க் சாவன் அவர்கள் இச்சுவடிகளை பார்வையிட்டு அதன் பாதுகாப்பு நிலை குறித்து 1867 அரசுக்கு ஒரு அறிக்கை அளிக்கிறார். அந்த அறிக்கையில் இச்சுவடிகளை பாதுகாக்க ஒரு குழு நியமித்து அந்த குழுவின் அறிக்கைப்படி அரசு ஆணை 1869 மார்ச் மாதம் 15ஆம் தேதி சென்னை தேசிய கல்லூரி பேராசிரியர் பிக்போர்டு அவர்களை பொறுப்பாளராக நியமித்தது. அதன் பிறகு பல்வேறு காரணங்களினால் பல இடங்களுக்கு மாற்றப்பட்டு 1945ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழக நூலக கட்டிடத்தின் மேற்கு பகுதியில் மேற்புறமாக உள்ள ஒரு தளத்தில் இந்த நூலகம் இயங்கி வந்தது. இப்பொழுது அந்த நூலகம் கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாக கட்டிடத்தில் இந்த நூலகம் இயங்கி வருகிறது. இந்த நூலகத்தில் அரிய சுவடிகளும் நூல்களும் வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்து மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட பின் அரசு ஆணைப்படி பிற மொழி சுவடிகளை அந்தந்த மாநிலத்தில் செயல்பட்டு வரும் அரசு கீர்த்தி சுவடிகள் நூலகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. சென்னையில் உள்ள இந்நூலகம் 1980 வரை பொதுத்துறை இயக்குனர் தலைமையில் இயங்கி வந்திருக்கிறது. 1980க்கு பிறகு இந்நூலகத்தினை மேம்படுத்த எண்ணியும் ஆய்வு முக்கியத்துவம் கருதியும் தமிழக அரசின் தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனரின் கீழ் இந்த நூலகம் செயல்பட்டு வருகிறது. தென்னிந்திய சுவடி நூலகங்களில் அதிக எண்ணிக்கையில் சுவடிகளை கொண்ட ஒரே நூலகம் அரசினர் கீர்த்தி செய்சூடிகள் நூலகம் என்று சொல்லக்கூடிய சென்னையில் கோட்டூர்புர அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் இயங்கி கொடுக்கக்கூடிய இந்த நூலகம். இந்த நூலகத்தில் ஓலை, காகித சுவடிகள் என்று
16 வகை எழுத்து வடிவங்களில் இங்கே இந்த நூலகத்தில் உள்ளன. இந்நூலக ஓலைச்சுவடிகள் மூடப்படாத நிலையில் மரம் மற்றும் இரும்பு அலமாரிகளில் வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். இந்த நூலகம் கடற்கரைக்கு அருகாமையில் இருப்பதால் சுவடிகள் வைப்பறை அதிகம் ஈரப்பதம் கொண்டிருக்கும். மேலும் தற்போது ஈரப்பதம் மற்றும் வெப்பத்தை கட்டுப்படுத்த சுவடிகள் வைப்பறைக்கு குளிர்சாதனம் செய்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த சிக்கல் இல்லை. ஏனெனில் அந்த இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய அந்த கோட்டூர்புர அண்ணா நூற்றாண்டு நூலகம் அந்த கட்டிடம் முழுக்கவே குளிர்சாதன வசதி பெற்றிருப்பதால் அந்த பழைய அந்த சென்னை பல்கலைக்கழக நூலக கட்டிடத்தினுடைய தன்மையை மாற்றி இங்கே ஒரு புதுப்பொலிவோடு இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நூலக ஓலைச்சுவடிகளுக்கு லெமன் கிராஸ் எண்ணெய் பூசப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அட்டவணைப்படுத்தப்பட்டு ஒரு பயிற்சி பெற்ற ஒரு பாதுகாப்பாளரையும் பாதுகாப்பு வசதிகளோடு இங்கே இப்பொழுது இயங்கி வருகிறது. இந்த நூலகத்தில் சுமார் 70,000 ஓலை மற்றும் காகித சுவடிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இங்கு உள்ள சுவடிகள் சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, உருது, பாரசீகம், மலையாளம், அராபி போன்ற மொழிகளில் உள்ளன. இந்த நூலகத்தில் உள்ள சுவடிகளுக்கு 1838ஆம் ஆண்டு அரசு ஆணைப்படி வில்லியம் டெய்லர் என்ற ஆராய்ச்சியாளர் மெக்கன்சி தொகுப்பு, லெய்டன் மற்றும் பிரவுன் தொகுப்பு ஆகியவற்றிற்கு அட்டவணை தயாரித்து தந்திருக்கிறார். அதன் பிறகு 1910 வரை உள்ள சுவடிகளுக்கு அரசின் ஆணைப்படி அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு ஒவ்வொரு 3 ஆண்டிற்கும் மொழி வாரியான அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நூலக சுவடிகளை மக்கள் அறியும் வண்ணம் வெளியிடும் பணி 1938ஆம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டு சுமார் 400க்கும் மேற்பட்ட சுவடி பதிப்பு நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. 1976ஆம் ஆண்டு வரை சுவடியில் உள்ள தகவல்களை பருவ இதழ்களில் அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலக பருவ இதழ்களின் மூலம் வெளியிடும் பணியும் இந்த நூலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. சுவடிகள் பாதுகாப்பிற்காக இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் மூலம் இந்நூலக சுவடிகளை நுண்படம் எடுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் நல்கையிலும் இந்த மாதிரியான நுண்படம் எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் புதுதில்லி தேசிய சுவடிகள் இயக்ககத்தின் மூலமாக இந்த நூலகத்தை அண்மையில் சுவடிகள் பாதுகாப்பு மையமாக கருதி ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த நூலகத்திற்கு வழங்கி சுவடிகளை பாதுகாத்து வருகிறார். இந்த நிலையில் இந்த இரு நூலகங்களை பற்றிய சிறு குறிப்பு இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த இரு நூலகங்களுக்குமான வரலாறு ஒரு நீண்ட வரலாறு. இவற்றை பின்னொரு காணொளியில் தனித்தனியாக விவரமாக எடுத்துரைக்க இருக்கின்றேன். இந்த நிலையில் இந்த வகுப்பு, இந்த உரை தோடு நிறைவு அடைகிறது. அடுத்த நிலையில் அடுத்த வகுப்பில் அடுத்த சுவடி நூலகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். இது போன்ற பல்வேறு வகைப்பட்ட செய்திகள் இந்த எழுத்தூசி யூடியூப் சேனலில் இடம்பெற இருக்கின்றன. நண்பர்களே, இவற்றை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை எழுதி ஆதரவளிக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.